வணக்கம். 2026 ஆண்டு பட்ஜெட்டின் ஒவ்வொரு துறையையும் அலசி ஆராய்ந்து அதிலுள்ள நன்மைகள் மற்றும் சவால்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் விவசாயம். ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை விவசாயத்திற்கான நிதி ஒதுக்கீடு விவசாயிகளின் உற்பத்தித் திறனை அதிகரிக்கும். இது ஒரு பெரிய நன்மை. இருப்பினும் ஊர மானியங்களில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் சிறு விவசாயிகளுக்கு சுமையாக அமைய வாய்ப்புள்ளது. இது ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கட்டமைப்பு. 10 லட்சம் கோடி முதலீடு, புதிய சாலைகள் மற்றும் ரயில்வே திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பு பெருகும், பொருளாதாரம் வளரும். ஆனால் இந்த திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த கவலைகளும் எழுகின்றன. வரி விதிப்பை பொறுத்தவரை வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டது நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரிய நிம்மதியை அளிக்கும், கையில் அதிக பணம் புழங்கும். அதே சமயம் சில சேவைகள் மீதான ஜிஎஸ்டி உயர்வு மறைமுகமாக விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கலாம் என்ற அச்சம் உள்ளது. தொழில்நுட்பத் துறையில் AI மற்றும் 6G ஆராய்ச்சிக்கான முதலீடு இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இது பொற்காலம். ஆனால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரிக்கும் போது சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் கூடும் அபாயம் உள்ளது. மொத்தத்தில் இது வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட்டாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துதலில் சில சவால்கள் உள்ளன. தொடர்ந்து இணைந்திருங்கள்.